என் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். எங்களுக்கெல்லாம் மாலத்து குறுபிடித்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் பொதுமக்களுக்கும் பக்தர்கள் வடிக்கும் நன்றி நன்றிகிற வணக்கம். என்னாடை எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி நல்லா வழங்கிய அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றிகின்ற வணக்கம். எங்கும் இதன் வந்தப்பவளே காஞ்சியிலே காமாட்சி என்றும் மதுரையிலே மீனாட்சி என்றும் காசியிலே விசாலாட்சி என்றும் காளி என்றும் நீலி என்றும் ஆயிரம் கண்ணனை என்றும் மாரி என்றும் மகாளி என்றும் ஊர்கோராக அவதாரம் கொண்டிருப்பவளே உலகத்து நாயகியே ஓம்கார ரூபிணியே Maria
திருவடியை காண வந்தோம். பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் வெள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம் பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் வெள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு அபிஷேகம் சாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு ஐயப்பனார்கள் கூடி கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். அசகிர பத்திகத்தை நட்டு கொண்டு நட்டு வச்சவா பூவாயி ஆதரவு தேடி ஒரு பட்டு ஒன்று கட்டி வைத்ததா அதிராணி. நானா பாடலே நானா பாடலையே நீரா பாட வச்சே கையில பத்தி கட்டி கட்டு ஒன்று கட்டி வைத்ததா பூவாயி. அசகிர பத்திகத்தை நட்டு கொண்டு நட்டு வச்சவா பூவாயி ஆதரவு தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வைத்ததா பாடலையே நீரா திரள் கூட விதிக்கும் முயற்சி
இருந்தேன். நான் அம்மாவை காணோம், அப்பாவை காணோம், அவளையும் காணோம். அம்மா வந்து பூஜை அறையில சாமி கும்பிட்டு இருப்பாங்க, அப்பா அரமனையில இருப்பாரு. ஆனா இவ இருக்கிறாளே உள்ள, வைக்கிறத வச்சு எடுக்கிறத எடுத்து மாற்றத மாட்டி உள்ள ஒரே அள்ளப்பற தாங்க முடியல. அதுக்கு முன்னாடி நான் அம்மா வந்து விவரத்தை சொல்லணும். அம்மா அம்மா வணக்கம்மா. மனம் போல வாழ்வுமா, மனசு போல உனக்கு வாழ்க்கை மட்டும். தங்களை அப்பா அழைத்து வர சொன்னாருமா. சரி, அதுக்கு முன்னாடி அலங்காரம்லாம் நீங்க பயங்கரமா இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பாட்ட போய் நீங்க விவரத்துக்கு கேட்டீங்களா? அப்பா இருக்கும்போது நான் சொல்லலாமா? அப்பாவே இப்ப நம்மள வந்து பாக்க தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது இல்லையா? முதல்ல அப்பாவை சந்திச்சுட்டு அப்புறம் விவரங்களை பேசணும். அப்பா அப்பா வணக்கம். வணக்கம்ப்பா. வந்த விவரம் என்ன? தாயிற் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் இல்லை என்று தந்தையை வணங்கி நிற்கும் வள்ளியே, உன்னை வாழ்த்துவது தந்தையின் கடமை அல்லவா? கண்டிப்பா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ, பயிலியது கெளிய நட்பின் மையில் எயில் சரியேற்ற அறிவை குந்தலின் அரிய உணவோ நீ எரியும் பூவே என்று இறைவனை திருவிளையாடல் புராணத்திலே இறைவனை பெண்களை புகழ்ந்து கவி பாடி இருக்காருமா. அப்பேற்பட்ட பெண்ணாகிய நீ பேரோடும் பெருமையோடும் புகழோடும் வாழ வேண்டும் என்று உன் தந்தை வாழ்த்துகிறேன் மகனே. அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? இடந்தரு மனையில் நீங்க இடர்மிகு சிறைப்பட்டாலும், பதந்திரு இரண்டு மாறி பழிமிகு தெளிவுற்றாலும், இடந்தரு கோடியின்னல் விளைந்த அளித்திட்டாலும், சுதந்திர உரிமை கொண்ட ஜனநாயக நெறி கொண்ட ஏற்றதொரு கருத்தை எனதுள்ள வேற்கும் என்றால் எவர் வரினும் இல்லை நஞ்சேன் என்ற கருத்திற்கிணங்க உன் தந்தை வேடுகுல தலைவனாக வாழ்கிறேன் அல்லவா? அப்பேற்பட்ட உன் தந்தையை நாட்டு மக்கள் குறை சொல்வதாக அறிந்தேன். அந்த குறையை நிவர்த்தி பண்ணவே உன்னை அழைத்தேன் மகளே. நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா? நமது குல வழக்கம் என்ன மகளே? வயது வந்த ஆடர்கள் வேட்டையாடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவல் செய்யும் குலப்பழக்கம். பருவமடைந்த மங்கை வள்ளி திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும். காவலுக்கு நான் செல்ல வேண்டும். நான் போக மாட்டேன் சொல்ல முடியாதுமா. அப்பா மொழியை தட்டாதமா. உங்க மொழியை தட்டக்கலாமா? நான் இல்ல வாய்மொழிமா. வாய்மொழி. சரிங்கப்பா, காவலுக்கு நான் போகணும். உங்க செல்ல பிள்ளை ஒத்த பிள்ளை என்னை காட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க வீட்டுல என்ன பண்ண போறீங்க? வீட்டுல வந்து மற்ற வேலைகள்ல பாத்துட்டு இருப்பேன். மற்ற வேலை அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அம்மாட்ட நீங்க என்ன வேலை? அம்மாவுக்கு வயசான காலத்துல அம்மா இல்லப்பா, ஒத்தையிலே காட்டுக்கு நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? ஆமா. சரி, என் கூட யாராவது வரா? அல்ல வர்றாங்கம்மா. சொல்றேன், அதையும் தோழி வர்றாங்க, அண்ணன் வர்றாங்க. இன்னும் என்ன உங்களுக்கு யாராரு வேணும்? சரி, குல எப்படி காவல் புரிய வேண்டும்னு எந்த மகளை வள்ளியை நமக்கு திணையை விதைத்து காட்டில இருக்கு. புறப்படமா நீயும் புறப்படமா, புத்திசாலி என் மகளை புறப்படமா. வெள்ளிமலை சாரல்லே நிலம் இருக்கு, அங்கு கருந்தினை செந்தினை விதைத்திருக்கு. கருந்தினையோ நமக்கு புசிப்பதற்கு, செந்தினையோ செந்தில் வேலனுக்கு. 4 கால பரன் கொன்று அமைத்திருக்கு, நீ நன்றாகவே காவல் புரிவதற்கு. ஆளோலும் சோவென்று விரட்டுவதற்கு நான் அன்பாகவே தருவேன் கவன் உனக்கு. அண்ணனும் சோழியும் துணையும் உண்டு, அந்த ஆறுமுக வேலனின் கருணை உண்டு. அப்பாவின் ஆசிகள் எப்பவும் உண்டு, நீ தப்பாமல் செய்வாயே காவல் என்று உன் காவல் வெற்றியடைய உன் தந்தை வாழ்த்துகிறேன் மகனே. ஆலோலம் சோ என்று கானம்பாடி வானம்பாடிகளை விரட்ட வேண்டும் மகனே. ஆலோலம் சோ என்று சொல்லி பறவைகள் போலேனா நான் என்ன பண்ணுவது? ஆலோலம் சோ என்று பறவைகள் போகலைன்னா நீ என்ன செய்யணும்னு கேக்குற. ஆலோலம் சோங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்கப்பா. சொல்கிறேன் மகனே. ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்க கூடாது. நமது குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய பிரணவ மந்திரத்தை, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது நடக்காத காரியம் கூட நடக்கும்லமா. ஓம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிற போது நாங்கள் போய் வாருங்கள், நாங்கள் காவலை பெறுகிறோம். சரி மகனே, சென்று வென்று வா. அப்பா போறாருமா. அப்பா போறாரு. அப்பா ஒரே பல்படிக்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டே போறாரு. அப்பா அம்மா கிட்ட போறாரு. சரி, அம்மா கிட்ட போய் விவரத்தை சொல்ல போறாரு. விவரத்தை நம்ம காட்டுக்கு போற முடியாது, காட்டுக்கு போற விவரத்தை அப்பா அம்மாட்ட எடுத்து சொல்ல போயிருக்காங்க. இது அப்பா அப்படி என்னடியே விவரத்தை பேசுவாங்க, கதை பேசிட்டு இருப்பாங்க. சரி, அவங்க பெரியவங்க பேசிட்டு போறாங்க. சரி, புதுசா ஒருத்தி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அழகு நாள் அழகு, அப்படி ஒரு அழகு, ரொம்ப அழகோ, அவ்வளோ அழகுமா. அவளைத்தாம உங்க அப்பா வச்சிருக்காரு. எதுக்குடி? வேலைக்கு வச்சிருக்காரு. அப்பாக்கு வேலைக்கு வச்சிருக்காங்களா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவ அழகு அப்புறம் பேசும். உன்னுடைய அழகு இன்னைக்கு அலங்காரம்னா எல்லாரும் யூனிஃபார்ம். ஏண்டி? ஆமா. சரி, நீங்க சொல்லுங்கண்ணே, என்னுடைய தோழி எப்படி இருக்கா? அத்தாடினா நீங்க சொல்லுங்க. அது மாறி காமிச்சுனா எப்படி இருக்கு தெரியுமா? பயங்கரமா இறங்க போறாரு.
அப்படி பல்வரிசை பார்க்கும்போது எப்படி தெரியுமா? பச்சரிசி மாவிடுச்சு 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 சக்கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு இடிச்சு மிளகிடுச்சு 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 உமா கிளம்பி வச்சு கிளந்து வச்சு கிளந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் அம்மனவே எங்களை காட்டவே காட்டவே வாழணும். சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு காட்டுக்குள்ள போறோம். ஆமா, பெரிய பெரிய மிருகங்களை எல்லாம் பார்க்க போறோம். ஆமாமா, அதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. யாரு யாரு காட்டுக்கு வரா? உங்க அண்ணன் வர்றாரு. சரி, இன்னொருத்தி வர்றா. வேற நாட்டு மக்கள் யாருமே காட்டுக்கு வரலையா? நாட்டு மக்கள் எல்லாம் காட்டுக்கு வர மாட்டாங்கம்மா. நம்ம தாமா போனோம். இப்ப நம்ம கூட சேர்ந்து அவங்க வர மாட்டாங்களா? அவங்க வர மாட்டாங்க. நாட்டுக்குள்ள இருப்பாங்க, நம்ம தான் காட்டுக்குள்ள. எதுக்கு அவங்க வர மாட்டாங்க தெரியுமா? இது பொம்பளை பிள்ளைய மட்டும் போய் காவல் செய்யறது. அதனாலதான் நம்ம மட்டும் காவல் போறோம். நம்ம இன்னைக்கு காட்டுல போய் ஆடி பாடி சந்தோஷமா காவல் செய்யணும். நீங்க என்ன செய்றீங்க? அவளை வர சொல்லுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து போய் நீங்க ஆடி பாடி விடணும். சீக்கிரம் வர சொல்லுங்களேன். அப்படியாமா? போய்கிட்டே வாங்க. அதனால அம்மா வாடல அவளை வர சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ எங்க இருக்காள, என்ன ஆடுறாள, மறி கொழுந்தி மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு எதுக்கு போன? இந்த ஏஎஸ் மணியனை பாக்குறதுக்கு. ஏஎஸ் மணி என்ன பார்க்க போனேன். சரி, எதுக்காக பார்க்க போனேன்னு தெரியுமா? எதுக்குமா? வயசுக்கு வந்ததுக்கு போட வர்றேன்னு சொல்லி இருந்திருக்காரு. ரேடியோ செட் போடுறது சொல்லு. அவர் அடுத்த பக்கம் அட்வான்ஸ் வாங்கி போயிட்டாராம். சரி, அன்னைக்கோட வெறி பிடிச்சு ஆத்துக்குள்ள போயிட்டேன். ஆத்துக்குள்ள எதுக்கு போன? குத்துற திருவிழாவாக்க. சித்திர திருவிழாமா? எது சித்திர திருவிழா? நான் என்ன தப்பா சொன்னேன்? குத்துற திருவிழான்றீங்களா? மொட்டை எடுத்துட்டு என்ன செய்வாங்க? காது ஊத்துவாங்க. காது ஊத்துவாங்க. அப்பவே திருவிழா முடிஞ்சா வயிறு இருக்கும்ல. ஆமா, குத்துற திருவிழா இருக்குல்ல. இந்த தண்ணி பிடிச்சிருந்தெல்லாம் இருக்கு. ஏமா என்னமா நீ அதிகப்படுத்துற? தண்ணி பீச்சிருதுமா? ஆமா,
பக்கத்துல வச்சுக்கிட்டு அமுக்குனா தண்ணி புளிச்சிட்டு வருதான்னா இந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொரியாட்டம் இருக்குல்ல சொரியாட்டம் பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுனாக்க அப்படி கபகப்பட்டு எரியுதான்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஆத்துக்கால் பாலம் அந்த கல்லு பாலம் இருக்குல்ல ஆமா அது வெளியே வந்துகிட்டு இருந்தே கூட்டத்துக்கு கூட்டமா சரி 4 வேலுங்க காலேஜ்ல படிச்ச வேலுங்களா அக்காஞ்சில பிறந்தாக்கில பறக்கலையா ஏமா ரெண்டையும் பிடிச்சு காத்துக்கிட்டேன் எது ரெண்டு கை ரெண்டையும் தான் சரி பரிவட்டம் கவிவட்டம் ஒடியாந்த ஆத்துக்குள்ள கற்பனை கோயில் இருக்குல்ல ஆமா அலுப்பு தாங்க மாட்டாம நான் ஒரு பாதை கத்தி சரி மேற்க காலை நீட்டி கிழக்க தலைய வச்சு அந்த கற்பனை கோயில் திண்டுல படுத்துட்டேன் ஏமா குத்த வச்சு படுத்திருந்தா எப்படி நீட்டி சித்திர மாத்த காத்து சீர்காத்த அடிச்சு சரி என் பாவாட மொழி எழுதி ஏறி இருந்துரு ஐயோ எனக்கு தெரியல அரப்பாடியில் லாரிக்கு மணல் எழுற லோடு மேனுங்க சரி அங்க லோடு ஏத்துறதுக்கு பதில் கொலகாரங்க அதே ரொம்ப காய்ச்சப்பாட்டுல எல்லாம் இருந்திருப்பாங்க லோடு ஏத்திருக்காங்க குழுண்டு தெரிஞ்சு இப்ப விதன்னு தெரியுதுன்னு முடிச்சு பாக்குறேன் டவுசரை கையில முடிச்சுக்கிட்டு சிம்மக்கல் வழியா ஓடிட்டாங்க ஏமா அங்க ஓடினாங்க ஏன் ஓடினாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் சரி அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரையிலும் என்னந்தே தெரியல ஐயா உட்காந்தா எந்திரிக்க முடியல எந்திரிச்சா உட்கார முடியல ஏமா குமரி எடுத்து விட்டாங்களோ ஆமா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன் சரி நான் மாசமா இருக்கேன்னு வச்சுக்காங்க பிள்ளை எந்த வழியா பிறக்கும் ஏமா அது உனக்கு தான் தெரியும் அவ வரட்டு கேட்பான் கேளுமா இங்க வாடி ஏன் இவ்வளவு காலதாமதம் ஏன் இவ்வளவு காலதாமதம் நான் 4 பேர்ல போயிட்டு வரணுமாண்ணா ஊர்ல ஒருத்தர் ஊர் உருட்டு போயிடும் என்ன 4 பேர்ல போயிட்டு வந்தீங்க 4 பேர்ல போய் இந்த மாதிரி காவலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வரணுமா வீடு எனக்கு ஒரு சந்தேகம் நெஞ்சுக்குள்ளே என்ன அதுன்னு சொன்னா தெரியுமே அது பழைய துணியும் கொட்டாச்சி எடுத்து காமிக்கவா ஒத்துக்கிறவங்க ஒருத்தி வேற யாரும் இல்ல ஒத்துக்கணும் உன் கூந்தல் இவ்வளவு நீளமாக இருக்கு என்ன காரணம் என் மண்டமைத்த சொல்றியா அதுக்கு நான் ஒரு லேகியம் கண்டுபிடிச்சு வச்சேன் என்ன லேகியம் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கக்கூஸ் இருக்கு தெரியுமா ஆமா அங்க போய் பாரு ஆடவர் கோமிய லேகியம் இருக்கு கோமிய முறையோடு எடுத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு தேய்ச்சிக்கிட்டு வா இப்படி கருகருன்னு நெட்டுக்கமா வந்து ஏண்டி ஓட்ட கேட்டது தப்பு வேணி தடபடன்னு இருக்க காரணம் அதுக்கு காரணம் இருக்கு அழிஞ்சு போன கம்மா செய்திக்குள்ள ஒட்டி 4 இளவட்டத்தை புரட்ட விட்டோம்னாக்க தன்னால சகதி ஒட்டி இப்படி எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு இன்னைக்கு அப்பா உங்ககிட்ட வந்தாராம்ல ஆமா என்கிட்ட வந்தாரு வந்து என்ன சொன்னாரு ஏண்டி உங்ககிட்ட வந்தாரா அப்பா உன்னையத்தான் வச்சிருக்காராமே ஆமா நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன்ல என்னடி சொல்ற ஏதாவது தலைக்கு சேக்கா ஓட்டு முழுகாம இருக்கேன் ஏன் வேலைக்கு வச்சிருக்காரா இல்லையான்னு தான் கேட்டேன் ஏண்டி சொல்றேன் என்ன உங்ககிட்ட வந்துட்டு வந்திருப்பாரு போல யார்கிட்ட வந்தாரா கண்ணுல உலக்கரிச்சு ஓட்டுற மாதிரி வர்றாரு சரி ஏண்டி உனக்கு எனக்கு மாதிரியே இருக்கா என்னது என்னடி இந்த 3 மாசமா சாம்பத்தின் போல தெரியுது சரி அடி புளித்தின் போல இருக்கு புளிப்பு சாப்பிடணும் போல இருக்கு மாங்காய நினைச்சா பொச்சி ஊரு ஊறுது ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் சொல்றாளுங்க இத்தனை குணமும் தட்டுனா உன்னை சென பிடிச்சிருப்படின்ற ஆடா மாடா சென பிடிக்கிறதுக்கு சரி மாசமா இருக்கு கர்ப்பமா இருக்குன்னு சொல்லு சரி ஒரு பொம்பளை நானும் பொம்பளை ஒரு பொம்பளை மாசமா இருந்தா எந்த வழியா புள்ள பெறுவாங்க கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றலாம் எனக்கு தெரியும் எனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் ஆகல அப்ப நீ எந்த வழியா எனக்கு ஒரு சந்தேகம் கழுத்துல தாலி கட்டினா வயிற்றுல புள்ள இருக்கும்பாங்க எனக்கு தாலியும் கட்டல புள்ளையும் இல்ல அதனால எனக்கு தெரியாது சரி தெரிஞ்சா சொல்லு சரி உங்க அம்மா உங்களை பெற்றிருப்பாங்கல்ல அதெல்லாம் எங்க அம்மா சொல்லல அப்ப எந்த வழியா பெற்றாங்க அதெல்லாம் சொல்ல ஞாபகம் இல்ல அம்மா மறந்துருச்சு விவரம் தெரியாத வயசு எந்த வழியா பெற்றாங்க ஐயா நாளைக்கு வாக்க போட்டு போய் எப்படித்தான் குழந்தை நான் சொல்ல எந்த வழின்னு இடுப்பு வலி வந்தது அத சொல்ல வேண்டியதாடி சூடு வழியில வருவோம் இடுப்பு வழியில வருவோம்னு சொல்ல வேண்டியதாடி எந்த வழியா ஆமா நீ வந்துட்ட நான் வந்துட்டேன் ஆமா ஆனா நீ வந்தன்னு வச்சுக்க எதையுமே யோசனை பண்ணி தான் நீ பேசணும் யதார்த்தமா பேசக்கூடாது நீ நான் வந்துட்டேன் நீ வந்துட்ட அம்மா வந்தாங்கன்னா அடக்க ஒடுக்கமா அமைதியா இருக்கணும் ஆமா ஏண்டி இந்த அடக்க ஒடுக்கம்ன்றாங்களே அது அப்படின்னா என்னடி என்னடியா அடக்க ஒடுக்கம்னா இந்த மாதிரி இப்ப எடுத்துட்டு இல்ல அடக்க ஒடுக்கம் குடும்பத்தால நிச்சயமா இருக்கணும் பொம்பளை இழுத்துக்கிட்டு விட்டா ஒடுக்கம் அப்புறம் அடக்கம் இழுத்துக்கிட்டு விட்டா கேக்குறேன் இப்படி இழுத்து விட்டான்னு சொன்ன இழுத்து விட்டா அப்புறம் என்ன இழுத்துக்கிட்டு விட்டான்னா அதே இப்ப இது இப்ப
ஆமா. இது இப்படி இருக்கு. ஆமா. இத வந்து என்ன சொல்றோம்? அது நம்ம தாங்கி. முன்தானைன்றோம். ஆமா. முன்தானைன்னு சொல்றோம்ல. முந்தானை. முன்தானைன்னு ஏன் சொல்றோம்? ஏன் சொல்றோம்? மாறாப்பு மேல போடுறோம்னா அது முந்தானை. அடுத்த ஐட்டம் வர முடியும். சரி. முன்தானைன்னா என்னன்னு தெரியாதா? முந்தானைனா என்ன? கணவனை கட்டிக்கிறான். சரி. அவர் வெளியில போய் அலைஞ்சு வீட்டுக்கு வருவாரு. வர்றதுக்கு முன்னாடியே முன் தானே அவர் வர்றதுக்கு முன் தானே இதை விரிச்சிடுறது. வாங்க அதான் முந்தானை. ஆமா, இதுக்கு பேர் நீ முத சொன்னது மாதிரி முந்தாங்கின்னு சொல்றோம்ல. ஏண்டி முந்தாங்கின்னு சொல்றோம்? ஏன் முந்தாங்க முந்தாங்கன்னு தானே சொல்லணும். வேற என்ன சொல்றது? என்னடி நீ என்னத்த பொழைக்க போறவ ஒண்ணும் தெரியாம தர்ற. அடியே முந்தாங்கினா என்னன்னு தெரியல. இங்க பாரு, இந்த முன்ன இத அப்படி தாங்கிக்கிறதா அதான் முன் தாங்கி அப்படின்னு. இப்படி எல்லாம் அறிவா பேசி என்னத்தான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? மாறாப்பு. மாறாத ஆப்பு. அதுக்கு முதல்ல ஒரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேர்? இது தெரியாம இருக்கிறதுக்கு பேர் இப்படி போட்டுக்கிட்டோம் மறைப்பு. மறைப்பு. அந்த நாளடைவில வரையில மாறாப்புனாங்க. மாறாப்பு. ஏன் மாறாப்புனாங்க? ஏன் சொன்னாங்க? இப்படி மாறாம இருந்தா மாறாப்பு. அது மாறி இப்படி போயிடுச்சுன்னா அப்படி போயிடக்கூடாது. ஆப்பு மாதிரி இருக்கணும்ல மாறா. ஆமாடி, இன்னைக்கு அம்மா வந்தாலும் வருவாங்க. வருவாங்களா? வாய் பத்திரம் கை பத்திரம். அம்மாவுடைய அரமனையில இருந்து சீட்டை கிழிச்சு விடுவாங்க. அடியே பூட்டி சாவியை உறக்கிறதுக்குள்ள ஓட்டு வச்சுக்கிறேன். அப்பதான் எடுக்க முடியாது. உள்ளுக்குள்ள போய் துரு குடிச்சு போயிடும். அம்மா ஆமா அம்மா வராங்களா? வந்தாங்க. சரி, எப்படி அதான் இப்பதான் மூச்சு வச்சுட்டீங்க. இப்ப எதையும் கெடுத்துடுவான். என்னம்மா? ஏன் ஒழுங்கா முந்தாங்க எடுத்து மேல போடு. அவ்வளவுதானே? இந்த வேலையை கூடவா செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. இல்லடி, தோல் மேல போடு. அப்படி முதல்ல சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் 8 மைல் தூரம் அலைஞ்சா போய் தோல்ல போட போறேன். இல்லடி, இப்படி இடுப்புல சொறி கொண்டு வந்து இப்படி போடணும். சரி சரி சரி. எப்படி போடின்னு மட்டும் இனிமேல் சொல்லாதீங்க. சரி சரி. ரொம்ப எனக்கு வேதனையா இருக்கு. எப்படி நீங்க போடின்னு சொல்லவும் நான் நம்பிக்கை அந்த ஆள்கிட்ட போறேன். காசு இல்லைன்னு அனுப்பிட்டாங்க. நான் என்ன போடின்னு சொல்லியிருக்கேன். நீ இங்க பாரு, அடி வாங்கிடுவோம். எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன பொண்ணு எப்படி உனைய உங்களை எச்சரிக்கை இருக்கும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப இன்னைக்கு அலங்காரம்னா சரிசமமா மட்டும் சரி. 2 பேரும் ஒரே மாதிரி அரமனையில வேலை பாக்குறாங்க. அவ என்னமோ சொல்ல போறான். உன் பேர் என்ன? என் பேர் தானே அமுக்கு சுந்தரி. என்ன சுந்தரி? அமுக்கு சுந்தரி. உன்னை எப்படி நான் கூப்பிடுறது? என்னைய வந்து சுந்தரி நான் கூப்பிடுறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்பாட்ட நீ போனியா? போனேமா. முத மாதிரி இருக்கு அப்பா இல்லம்மா. ஏன் அப்படி சொல்ற? முதல்ல ஒரு 4 தடவை 5 தடவை சாப்பிடுவாரு. எதுவுமே கேட்கல சாமி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பொம்பளை பிள்ளை சேர்ந்து இன்னைக்கு காட்டுக்கு காவலுக்கு போறோம். ஏமா பொம்பளை பிள்ளையா காட்டுக்கிட்டு போனோம்னாக்கா அதாவது முகர்கட்ட காட்டுக்கு காவலுக்கு போறோம். சரிப்பா, காட்டுக்கு காதலுக்கு போறோம். அழுத்தமா சொல்ல வேண்டியது. இவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் இவ சரி வருவா. ஏமா பண்ணிட்டு கல்யாணம் வைக்கணுமா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வண்டிக்குள்ள இந்த ஆள் இங்க இருக்காரு. ஏமா தீர விசாரிச்சுக்கிட்டு ஒரு காரியத்துல இறங்கினா நல்லா இருக்கும். அதுதான் சரிக்கா. இங்க ஒரு பேசிக்கிட்டே காட்டுக்கு வந்தாச்சு. அப்பா இந்த 2 மரத்துல நீங்க எதுல ஏறுறீங்க? எனக்கு எனக்கு வராதுடா. எனக்கு வராதுங்க. மரம்ல ஏற பழகணும்னா முதல் மரத்துல ஏறி பழகணும். அத்தி, இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் மண்கள் துள்ளி துள்ளி ஓடுவதும் மரங்கொத்தி பறவைகளும் சேர்ந்து போடுவதும் என்று ஓசையிடுவதும் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? என்னைய சேர்த்த பொண்ணே பிடிவேன். அவனையும் செய்யக்கூடாது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு அப்படி இல்லம்மா. எனக்கு அதான் இப்ப வேதனை. இப்படி இருக்கிறது மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா இருந்தா என்ன பண்ணுவேன்? சும்மா என்ன பண்ண போறேன்? 4
எளியார்வத்துல இருக்க முடியாதுடியே. அப்படியே அவங்கள கொண்டே விடுவேன். சரிடி, நம்ம பொம்பளை பிள்ளை சேர்ந்திருக்கோம். இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப மயக்கமா இருக்கு. எப்படி ஏதோ 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 எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா சேராம சேர்ந்திருக்கோம்னு சந்தேகமா இருந்தா சாமி கும்பிடும் போது வந்து பாரு. பொம்பளை எல்லாம் சாமி கும்பிட பத்தி வெளியே சொல்லக்கூடாதுடி. அது பொம்பளை பிள்ளைய மட்டும் செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவாங்கல்ல, அதெல்லாம் நம்மள கும்பிட்டதுல இங்க பேசக்கூடாது. நான் பேசல, கும்பிடும் போது பார்த்துட்டு 4 வருஷம் சொல்லிட்டேன். உடைய சாமி கண்ணை தோண்ட போது பாத்துக்க. அப்ப சொல்லப்படாது. இங்கே நமது நாடுகோட்டை நகைச்சுவை நடிகர், நகைச்சுவை நாயகனாக திகழ்ந்தவருமாகிய நாடுகோட்டை அழகேசன் பெரிய ஆளியா அவரு. நகைச்சுவையில மட்டும் இல்ல, திரை அலங்காரத்திலிருந்து சகலத்திலையும் அவருடைய நினைவாக அவருடைய குடும்பத்தின் சார்பாக முருகேசன் அவர்கள் எனக்கு 21 ரூபாய் தருவார். 21 ரூபாய் பரிசத்திற்காக முருகேசன் கொடுத்திருக்கிறார். அடுத்து முருகேசன் மனைவியை நாளைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டு முருகேசன் இடத்தில் 2 நாளைக்கு தங்கி இருப்பேன் என்று தாழ்மையோடு கேட்டு உள்ள வைக்கிறேன். அவருக்கு இப்படி ஒரு பேரா ஏண்டி ஒரு ரூபாய்க்கு நன்றி சொன்னா போதுமா? 2 நாளைக்கு வீட்டுல போயில சொல்லணும். நல்லா சொல்லுடி. ஏண்டி இந்த இடத்த பார்த்தோன்னா உனக்கு எப்படி இருக்கு? பூவெல்லாம் எப்படி இருக்கு? அடியே இதெல்லாம் பூவாடி. வேற என்ன எப்படி இருக்கு பாரு. எப்படி இருக்கு? அது ரோஜா பூ. ஆமா. அது தாமரை பூ. அது கனகாம்பர பூ. அது பிச்சி பூ. அது கண்டாரோடி பூ. இது கண்டு அரளி பூன்னு சொல்றேன். கண்டு அரளி பூ அது வந்து ஊமத்தம் பூ. ஊமத்தம் பூ. உன் காத்துக்கு அப்படி கேட்டா நான் என்ன அவனோட எத்தனை பூ இருந்தாலும் தரையிலே பூக்கக்கூடிய பூ காம்பு இல்லாம என்ன பூ? ஒரு பூ இருக்கு. என்ன பூ? அதுக்கு காம்பெல்லாம் கிடையாது. தரையில பூ இலை இல்ல, இலை கிடையாது. வேற என்ன? குலை கிடையாது. செடி இருக்கா? மரம் இருக்கா? இல்ல. கொடியா இருக்கா? இல்ல. இல்ல விதையா இருக்கா? இல்ல. காயா இருக்கா? இல்ல. இல்ல பழமா இருக்கா? அப்படி ஒரு பூ இருக்கு. என்ன பூ? தரையில பூக்குற பூ தெரியாது. ஏண்டி உப்பு எதுல பூக்கும்? கடல்ல பூக்க முடியும். அப்ப தரையில தானே பூக்கும். கடலுக்குள்ள பூக்கும். சரி, பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டான். சரி. பேரு வச்சவன் வித்து விட்டான். சரி. இதுக்கு என்ன விளக்கம்? சத்தியமா எனக்கு தெரியாது. நீயே சொல்ற. பெத்தவ பிள்ளை அழிச்சு விட்டான். அது எப்படி அழிக்க முடியும்? பேரு வச்சவன் வித்து விட்டான்றேன். இப்ப உப்புன்னு சொன்னேன்ல, உப்புக்கு தாய் யாரு? தண்ணி தானே. தண்ணியில தானே உப்பு உற்பத்தி ஆகுது. திரும்ப அந்த உப்பை எதுல போட்டாக்க அழியுது? தண்ணியில போட்டா கரைஞ்சிரும். அப்ப பெத்தவளை பிள்ளை அழிச்சு விட்டால. ஆமாடி. தண்ணியிலே பிறந்து தண்ணியில போயிருதுல. பேரு வச்ச வித்து விட்டானே உப்பு வைக்க வர என்ன சொல்லி வைக்கிறியா? அப்ப பேரு வச்சவனே வித்து விட்டு போயிட்டால. நல்லா சொல்றடி. உண்மையிலேயே சொல்றேன். நீ என்னதாடி சாப்பிடுற? இவ்வளவு அறிவா பேசுற. எல்லாரும் சொல்லுவா நீ என்ன சோறு தானே சாப்பிடுறேன்னு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு சோறு சாப்பிடாத ஆளே இல்ல. சரி. ஒரு காலத்துல சோளச்சோறுல இருந்து, கம்மஞ்சோறுல இருந்து, தெனச்சோறுல இருந்து, சாமச்சோறுல இருந்து, குருவள்ளி சோறுல இருந்து சோறு வகையா நிறைய இருக்கும். அதே மாதிரி கம்மங்கூழு, கேப்பக்கூழு, சோளக்கூழு, நெல்லு, இப்படி கூழ் வகையா இருக்கும். இப்ப எது என்னன்னு உங்களுக்கே இப்ப குருவள்ளி எப்படி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆகி போச்சு. யார பார்த்தாலும் 3 நேரத்துக்கு சோறு அப்படியே அரிசிவாங்க கேட்டீங்க ரேஷ கடையில் என்னடி சாப்பிடுறேன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பேச்சா? நீ திறந்த வாய மூடவே மாட்டியா? என்ன திறந்தா 1.5 மைலுக்கு வளர்த்துக்கிட்டே தான் போகுது புருகம். அதுக்கு என்ன பூட்டா இருக்கு? தூங்கும் போது கூட அதான் திறக்குதுன்னா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பொம்பளை பிள்ளை சேர்ந்திருக்கோம். என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவோமா? ஏமா சந்தோஷமான விளையாட்டு விளையாடுவோம். திருப்பி 2 பேர் விளையாடுற விளையாட்டு இப்படி இருக்கும். 3 பேர் இருக்கோம். 2 பேர் மட்டும் பத்தாது. 3 அப்ப 3 பேர் தான் இந்த விளையாட்டு. என்ன விளையாட்டு? அருமையான விளையாட்டு.
என்ன விளையாட்டு? எம்மா நானு வேணும் புரிஞ்ச முன்னாடி வச்சு உங்களை புள்ள பத்து மூணு பேர் விளையாடுறோம். ஏண்டி அப்பனா அம்மா அப்பா வச்சு விளையாடுவோம்னு சொல்றியா? அம்மா அப்பா வச்சு நம்ம விளையாண்டா அம்மா அப்பா என்ன விளையாடுவாங்க? தாத்தா பாட்டி விளையாடுவாங்க. அம்மா அப்பா வந்து புரிஞ்ச முன்னாடி விளையாடுறோம். அதெல்லாம் இப்ப விளையாடக்கூடாது. நம்ம பெரிய பிள்ளைகள் ஆயிட்டோம். எங்க ஊர்ல விளையாண்டோம்ல அந்த விளையாட்டு விளையாடுமா? மண்ணெல்லாம் குமிச்சு அதுல வச்சு ஏமா அப்ப நான் திணிக்கவா நீங்க எடுக்கிறீங்களா? வரக்கட்ட அதெல்லாம் மண்ணெல்லாம் குமிச்சு கோயிலு கட்டி வீடு கட்டி வீடு கட்டி விளையாடுவோமா? நாங்க எப்படி இப்படி செந்தமிழா ஒண்ணுமே அசிங்கமாவே வராம அப்படி நெட்டா கால் வச்சுக்கிறது, மண்ணை கூட குமிச்சுக்குருவான். ஒரு ஆள் ஒரு குச்சியை வச்சு இப்படி திணிச்சுக்கிட்டே வர்றது, ஒரு ஆளு தாரு அப்படி அமுக்குறது, ஒரு ஆளு அந்த குச்சி வச்ச இடத்த அமுக்காச்சா நண்டு ஒரு ஆள் நோண்டுறது. நோண்டி எடுத்தாச்சுன்னா அமுக்குனால் மேல ஒரு உண்மையிலே பச்சை தமிழன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடத்துல என்ன மாதிரி விளையாடும்? என்ன விளையாட்டு? குருவிகளே கும்மி அடிச்சு விளையாடுவோமா? குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி நம்மளுடைய ஷோவை முடிச்சுக்கிறோம். அடுத்து வரவங்கள ஷோ பண்ணணும் இல்லையா? அதனால ஆளோலம் ஷோ நாங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆடுறதுதானே வந்திருக்கீங்க? நீங்க ரெண்டு ஆடுறதுதானே பேர் சொல்ற மாதிரி ஒண்ணும் உருவாகல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையிலே சொல்லுங்க. இங்க பாரு, இது நல்லா தெரியாதாமா? யாரு என்ன அவ்வளவு இலக்கத்தனமா சொன்னாங்க? யார் உன்னை என்ன சொன்னது? ஏன்டா சொல்லு. அப்படி இல்லம்மா, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். 50 ரூபாய காமிச்சு அங்கிட்டு வாண்டு கேட்டேன். 50 ரூபா உங்களுக்கு தெரியாதா? இல்ல சாதாரண இன்னைக்கு சித்தாள் பொம்பளைகளுக்கு 200 ரூபா கொடுத்து 2 நேரம் டீ வடை வாங்கி கொடுத்து சாயங்காலம் கொத்தனாரு ஏத்திக்கிட்டு விடுறாரு. அவங்க ஒரு பஸ்ல ஏத்தி விடுறாரு. 50 ரூபாய காமிச்சா அம்பிட்டு நான் அவ்வளவு அதுக்கு சும்மா கூட வர சொல்லுங்க, நான் வந்துட்டு போறேன். சாமி என்னப்பா வாயை திறந்தா இப்படி பேசுற நீ? ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன்னு ஒரு சந்தோஷத்துல வந்தேன். உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பறைய விளையாட்டிடுமா? விரட்டுவான், ஆடிக்கிட்டே விரட்டுவான். இது வந்து மாசிமா ஏற்கனவே நிறைய ஆடியாச்சு. இப்ப கூட நிறைய ஆடியாச்சு. ஏற்கனவே நீங்க தானே எல்லாருக்கும் கேசட் கொடுத்தீங்க, எனக்கு நீங்க கேசட்டை கொடுத்தீங்க. சரி ஒரே ஒரு தடவை ஆடிட்டு நம்ம பறைய விளையாட்டிடுவோம். சரியா? நடைய மாத்து நடைய மாத்திரம் உங்க வாசிக்க நடைய எங்களை ஆட சொல்லிட்டாங்க இல்லையா? ஆடுறது தகுந்த மாதிரி நடைய நீங்க மாத்தி. ஏ சப்பானி மயில் எங்க? நடைய மாத்து அத்தாங்கின பாட்டு
நாளான நாளான ஆளானி பாரு நந்தானி நல்ல கம்பரே எல்லாமே சொல்லையா எல்லாமே நல்லையா கேட்பாமா அந்த ஏழுமலை காட்டுக்குள்ள தோலை இருக்கு அந்த தோட்டத்துல வாரி உள்ள வேலை இருக்கு கூடலூர் குண்டுமல்லி வாழ பிடிக்க வந்தவள்ளி பாவா கொஞ்சம் தள்ளி பாவா கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு மரியாதை அப்படி இருக்க தள்ளி நில்றீன்னா நீங்க தலைவி உங்களை போய் அமிர்தம் நஞ்சிருக்காங்க போமா எங்களுக்காக ஒரு ஆட்டம் போடணும் ஏற்கனவே 5 ஸ்டெப் நூலாப்பட பூச்சி எங்க போய் கூடு கட்ட போயிருப்பாரு நீ என்ன ஆடுற வாய் மட்டும் வெள்ள இழுக்க பேசுற நாட்டக மடத்துல இருந்தா அது போயிட்டு இருக்கு. சரி கால் நேரம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் முன்னாடி போதுமா சரி பறை விளையாட்டிடுவோம் ஆலோலம் ஆலோலம் ஆலங்கோலம் சாயுது ஆலங்கோலம் ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் சாலோலமே இருக்க இருக்க
வரவியெல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஆமாம்மா. நம்ம இங்க நின்று ஷோ போறத காட்டணும் அடுத்து வரவங்க இல்லையா. ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு தான் முக்கியமான இந்த இடத்துக்கு பெரியவர்களும் ஞானிகளும் முனிவர்களும் வரக்கூடிய இடம். யாராக இருந்தாலும் மரியாதையா பேசணும். நான் அவங்ககிட்ட போறேன் யாரு எவரு விசாரிக்க எப்படிமா ஒருத்தர் உயிர் ஒரு மாதிரி பேசுறீங்க. இல்லம்மா இவங்க பெரியவங்க இவங்க முனிவர் இவங்க தவத்துக்குரியவங்க எப்படி தெரியுது போனா தானே தெரியும். அதுக்காக சொன்னேன் இவ்வளவு வச்சு எப்படி இதுல நீங்க வேற கை தட்டு வேறையா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒழுங்கா பேசல சாமிட்ட வர்ற ஆளு மோசமான ஆளு ஏற்கனவே அடி வாங்கி ஒத்த ஆளு. அதனால வந்து ஏதாச்சும் ஒரு கோவத்தோட வெறியோட தான் வருவாரு. அவர்கிட்ட நீங்க பக்குவமா பேசுங்க. நான் சமாளிச்சுக்கிறேன் ஒரு பேச. நீங்க சமாளிப்பீங்க என்னால முடியாது. என்ன சொல்ற பேச்சுல சரியா நாங்க பேசுற சமாளிப்போம். நீ என்ன செய்யறியோ ஏது சரியோ அவரை மட்டும் நீ சமாளிச்சுட்டேன்னு வச்சுக்க நீ பெரிய பொம்பளை பிள்ளை. அவர் ரொம்ப மோசமான ஆள் நீங்க சொல்றீங்க. சரி உங்களை சந்திக்க வரும்போது அவர் மாசமான ஆளா நான் ஆக்கி கொண்டு வரேன். நீ ஆக்கிறியா அவரை இப்படிப்பட்ட எனக்கு